ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் வி ஓட்டி தமிழ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ராசி ஜோடிகள் இருக்குல்ல, இது ரொம்பவும் முக்கியமான ஒரு ராசி ஜோடியா அமைய போதுங்க. ஏன்னா நிறைய நபர்கள் என்கிட்ட மெசேஜ் மூலியமா கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்த காணொலி அவங்களுக்காக பிரத்யேகமாக நாங்க இந்த விஷயங்களை ஆராய்ந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால இந்த காணொலியை மறக்காம முழு வீடியோவும் பாருங்க. இப்போ வாழ்க்கை என்பது ஒரு கடல்னா அந்த பெருங்கடல்ல ஆழமான நீரோட்டம் தான் கடகராசிக்காரர்கள். ஆனா அந்த நீரோட்டத்தின் மேல சுழலும் சுழல் காற்று மிதுன ராசிக்காரர்கள். இன்று நாம பேச போகும் ஜோதிட ரகசியம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்பவே ஒரு வீட்டு வரவேற்பில் நடக்கக்கூடிய புரியாத உணர்ச்சி போராட்டத்தை பற்றி தான் நாம இப்ப பார்க்க போறோங்க. உங்க குடும்பத்துல ஒருத்தர் கடகராசிக்காரராகவும் இன்னொருத்தர் மிதுன ராசிக்காரராகவும் இருந்தால் அங்கு ஒரு அழுகையும் ஒரு அறிவாற்றலும் ஒரு நிழல் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும். கடகராசிக்காரர்கள் சந்திரனின் பிள்ளைகள். சந்திரன் என்றால் தேய்வதும் வளர்வதுமான மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். பாசம் தான் இவங்களுக்கு பிரதானம். பாசம் தான் எதையுமே பாசம் மூலியமா தான் இவங்க பார்ப்பாங்க. எதையுமே உணர்வுபூர்வமாக பார்க்கக்கூடியவர்கள். ஆனா மிதுன ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவங்க கிடையாது. மிதுன ராசிக்காரர்கள் புதன் பகவானின் பிள்ளைகள் என்பதனால புத்திசாலித்தனம் இவர்களுக்கு ரொம்பவும் முக்கியமா பார்க்கப்படுது. அதே போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தர்க்கம் தான் இவங்களுக்கு பிரதானமா இருக்கும். எதையுமே அறிவுபூர்வமாக பார்ப்பார்கள். ஜோதிடத்துல மிகவும் ஆழமான விதிகள், அதாவது 2-12 அப்படின்ற அமைப்பு இவர்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்குங்க. அதாவது கடகத்திலிருந்து மிதுனம் என்பது விரயஸ்தானம், அதாவது இழப்புகளை தரும் இடம். மிதுனத்திற்கு கடகம் என்பது குடும்பஸ்தானம், அதாவது பிணைப்பை தரும் இடம். இதனாலதான் கடகராசிக்காரர்கள் மிதுனத்தின் மேல் அளவுக்கு அதிகமாக பாசத்தை கொட்டி தங்கள் விரயத்தை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனா மிதுன ராசிக்காரர்கள் அந்த பாசத்தை ஒரு சுமையாக பார்த்து அங்கிருந்து தப்பிக்க நினைப்பார்கள். கடகராசிக்காரர்கள் ஒரு நண்டை போல தன் வீட்டை தன் முதுகிலேயே சுமக்க விரும்புவார்கள். அவர்களுக்கு பாதுகாப்பு பழமையும் தான் பிடிக்கும். ஆனா மிதுன ராசிக்காரர்கள் ஒரு பறவையை போல திசைகளை தேடி பறக்க விரும்புவார்கள். இவர்களுக்கு மாற்றமும் புதுமையும் தான் பிடிக்கும். ஒரு மிதுன ராசிக்காரர் யதார்த்தமாக சொல்லும் ஒரு கேலி பேச்சு கடகராசிக்காரரின் மென்மையான இதயத்தை ஈட்டி போல துளைக்கும். கடகம் அழும் பொழுது மிதுனம் ஏன் இதற்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறாய் என்று லாஜிக்கா பேசுவாங்க. இந்த இதயத்திற்கும் மூளைக்கும் நடுவில் நடக்கும் யுத்தம் தான் உங்க வீட்டோட நிம்மதியை குலைக்குது. கடகத்தின் இந்த ஆழமான மௌனமும் மிதுனத்தின் இந்த துரிதமான பேச்சு திறனும் ஒன்றிணைந்தால் அங்கு ஒரு மகா ராஜயோகம் பிறக்கும். உங்க பிரிவுகள்ல இருக்கக்கூடிய இந்த புரியாத விரிசலை எப்படி நம்ம சரி செய்வது, அதற்கான தெய்வீக புரிதலை உண்டாக்கக்கூடிய அந்த ரகசிய பரிகாரங்கள், இதுவே இவர்கள் கணவன் மனைவியாக இருந்தால் என்ன நடக்கும், தந்தை மகனாக தாய் மகளாக நீங்க முட்டிக்கொள்ளும் பொழுது அந்த யதார்த்த தருணங்களுக்கான தீர்வுகள் என்னன்றத இந்த ஒரு 20 நிமிட காணொலி மூலியமா நம்ம அழகா சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம மாமியார் மருமகளாக இருந்தால் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு போராட்டத்தை எப்படி நம்ம சரி செய்வது, அந்த அதிகார போட்டியிலிருந்து இவங்க எப்படி விலகி இவர்கள் ஒன்றுக்குள் ஒன்றாக மாறி ஒரு நல்ல ஒரு குடும்பமாக மேலே வருவது என்பது போன்ற விஷயங்களையும் இந்த காணொலியில நம்ம சொல்ல போறோம். அதனால முழு காணொலியை முழுமையா பாருங்க. ஏன்னா இது உங்களுக்கான காணொலி. நீங்க கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தான் இந்த காணொலி உங்களுக்காக நாங்க தயார் செய்து உங்களுக்காக முழுமையாக ஆராய்ந்து உங்களுக்கான ஒரு காணொலியாக நாங்க வெளியிடுறோம். ஸோ அதனால மறக்காம முழு காணொலியை பாருங்க. உங்களுக்கான சந்தேகங்களை மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. நிச்சயமாக அதற்கு பதிலளிக்கப்படும். ஸோ முழு காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இப்போ நம்ம இந்த காணொலியோட முதல் பகுதியாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவுக்குள்ள வரப்போறோம். இது ஒரு மிகவும் முக்கியமான பகுதி. அதாவது கடகராசி துணை மற்றும் மிதுன ராசி துணை ஆகிய இருவரும் கணவன் மனைவியாக ஒரு கூரையின் கீழ் வாழ்ந்தால் அங்கு நடக்கும் அந்த ரகசிய ஆத்மா போராட்டம் பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இது வெறும் குடும்ப சண்டை அல்ல. இது ஒரு சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட ஒரு குளிர்ந்த நீரோட்டத்திற்கும் புதனின் ஆதிக்கம் கொண்ட ஒரு சுழல் காற்றுக்கும் இடையில் நடக்கும் ஒரு வாழ்வியல் யுத்தமா இருக்குங்க. ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா கடகராசி துணை காலபுருஷனுக்கு 4வது ராசி, அதாவது சுகம் மற்றும் தாய்ப்பாசத்துக்குரிய இடம். ஆனா மிதுன ராசி துணை 3வது ராசி, அதாவது முயற்சி மற்றும் தகவல் தொடர்புடைய இடம். 2-12 அப்படிங்கிற துவித்வா தசை அமைப்புல இருப்பதனால இவர்களுக்குள் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு இருக்கும். அதே சமயம் ஒரு புரியாத விலகலும் இருக்கும். கடகராசி துணை தன் வாழ்க்கையை முழுக்க முழுக்க உணர்ச்சிகளாலும் பாசத்தாலும் கட்டமைக்க விரும்புவார்கள். இவர்களுக்கு தன் வீடு, தன் கணவன் அல்லது மனைவி என்கிற அந்த பாதுகாப்பான வட்டத்துக்குள் இருப்பது மகா சொர்க்கம். ஆனா மிதுன ராசி துணைக்கோ உலகம் முழுவதும் தன் வீடாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அவருக்கு புதிய மனிதர்களிடம் பேசுவது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதுதான் உற்சாகம் தரும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் கடகராசி துணை தன் துணையோட வீட்டுக்குள்ள அமர்ந்து அமைதியா பேச வேண்டும் அப்படின்னு நினைப்பாரு. ஆனா மிதுன ராசி துணையோ சட்டுன்னு ஒரு பிளானை போட்டு வெளியில போகணும் அப்படின்னு துடிப்பாரு. இது கடகராசி துணைக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தரும். கடகராசி துணை தன் மனதில் இருப்பதை ஒரு மௌனமான கண்ணீராகவோ அல்லது சோகமான முகத்திலேயோ வெளிப்படுத்துவாரு. ஆனா மிதுன ராசி துணைக்கு எதையுமே நேரடியா பேசி தீர்த்து விடலாம் அப்படின்ட்டு தர்க்கம் செய்வார். ஏன் அழுகிறாய், இதில் என்ன இருக்கிறது என்று மிதுனம் கேட்கும். இந்த ஒரு கேள்வி கடகத்தின் இதயத்தை ஈட்டி போல துளைக்கும். ஏன்னா கடகராசி துணைக்கு தேவையானது ஒரு அரவணைப்பு. ஆனா
மிதுனராசி துணை கொடுப்பதோ ஒரு அறிவுரை. இந்த இடத்துல தான் இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த புரிதல் இல்லாமல் போய் ஒரு இடைவெளி பெருசாகுதுங்க. மிதுனராசி துணை புதனின் ஆதிக்கம் பெற்றவர் என்பதனால அவர் எதையுமே லாஜிக் படி பார்ப்பார். கடகராசி துணை சந்திரனின் ஆதிக்கம் பெற்றவர் என்பதனால அவர் எதையுமே மேஜிக் போல உணர்வுபூர்வமாக பார்ப்பார். இந்த முரண்பாடுகளை சரி செய்து உங்க காதலை மகா ராஜயோகமாக மாற்ற ஒரே ஒரு வழி, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுப்பது மட்டும்தாங்க. மிதுனராசி துணை தன் துணையின் அந்த மென்மையான உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பது. சில நிமிடங்கள்ல அவரை கட்டி அணைத்து பேசினாலே கடகம் முருகி போய்விடும். அதே போல கடகராசி துணை என்ன பண்ணணும் தெரியுங்களா? மிதுனத்தின் அந்த சுதந்திர தேடலை சந்தேகப்படாமல் அவருக்கு ஒரு சிறிய இடைவெளி கொடுத்தாலே போதும். மிதுனம் உங்களை தேடி ஓடி வரும். ஜாதகத்துல இருக்கக்கூடிய இந்த துவித்வா தச தோஷத்தின் தீவிரத்தை குறைக்க நீங்க இருவரும் சேர்ந்து திங்கட்கிழமை தோறும் அம்பிகை அல்லது பார்வதி தேவிக்கு மல்லிகை பூ மாலை சாட்டி வழிபடுவது ஒரு மகா பரிகாரமாகும். உங்க படுக்கை அறையில சிறிய கண்ணாடி பாத்திரத்துல நீர் ஊற்றி அதில் சில ரோஜா இதழ்களை போட்டு வையுங்கள். இது சந்திரனின் குளிர்ச்சியையும் புதனின் தெளிவையும் உங்களுக்கு உறவுக்குள் கொண்டு வரும். இந்த எளிய பரிகாரங்களை நீங்க செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். உங்க வாழ்க்கையை ஒரு தெய்வீக காவியமாக மாறும் என்பதுல எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்த நீங்க ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்களேன். நல்லது நடந்தா எல்லாருக்கும் நல்லது தானே. அதனால கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்லது நடந்ததா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நம்ம இந்த காணொலியோட இரண்டாவது பகுதியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தின் ஆணிவேராக இருக்கும் தந்தை மற்றும் அவருடைய வாரிசுகளான மகன் மற்றும் மகள் முறையே கடகராசி மற்றும் மிதுனராசிக்காரர்களாக அமைந்து விட்டால் அந்த வீட்டோட சூழல் ஒரு அதீத பாசத்திற்கும் ஒரு அறிவுபூர்வமான தேடலுக்கும் இடையில் ஊசலாடி கொண்டே இருக்கும் தாங்க சொல்லணும். இது வெறும் ஒரு தலைமுறை இடைவெளி மட்டுமல்ல, இது சந்திரனின் ஆதிக்கத்தில் இருக்கும் தாயுள்ளம் கொண்ட ஒரு தந்தைக்கும் புதனின் ஆதிக்கத்தில் இருக்கும் துரிதமான அறிவாற்றல் கொண்ட பிள்ளைகளுக்கும் இடையில் நடக்கும் ஒரு ஆத்மார்த்தமான போராட்டம். கடகராசி தந்தை என்பவர் காலபுருஷ தத்துவத்தின்படி 4ஆம் இடத்தின் அதிபதி என்பதனால தன் பிள்ளைகள் எப்பொழுதுமே தன் கண்ணெதிரில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். அவர்களுக்கு எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்று அதீத பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குவார். அவர் தன் பிள்ளைகளுக்காக தன் சுகபோகங்களை தியாகம் செய்யக்கூடியவராக இருப்பார். ஆனா மிதுனராசிக்கார மகனோ மகளோ ஒரு வண்ணத்து பூச்சியை போன்றவர்கள். அவர்களுக்கு வெளி உலகம்தான் எல்லாமே. வெளி உலகத்தின் மூலமாக அனைத்தையும் கற்றுக்கொள்ள நினைப்பார்கள். ஆனா தந்தை போடும் அந்த பாசவலை அவர்களுக்கு ஒரு சிறையை போல தோன்றும். தந்தை ஒரு அக்கறையான அறிவுரை சொல்லும் பொழுது மிதுனராசிக்கார மகன் அதை ஒரு பழமைவாத பேச்சாக பார்த்து அவரை எக்காலமாக பார்த்து சிரிப்பான். இது தந்தையின் மென்மையான அந்த இதயத்தை ஆழமாக புண்படுத்தும். நான் இவ்வளவு பாசம் செய்கிறேன், ஆனால் என்னை அலட்சியமாக பேசுகிறானே என்று தந்தை மௌனமாக தனிமையில் சென்று அழுது விடுவார். இதே நிலைமை கடகராசி தந்தைக்கும் மிதுனராசி மகளுக்கும் இடையில் வரும் பொழுது அது இன்னும் நுட்பமான ஒரு உணர்ச்சி போராட்டமாக மாறும். மிதுனராசிக்கார மகள் தன் தந்தையிடம் ஒரு தோழியை போல எதையும் வெளிப்படையாக பேச துடிப்பாள். ஆனா கடகராசி தந்தை அந்த மகளின் பாதுகாப்பு கருதி பல கட்டுப்பாடுகளை விதிப்பார். அது அந்த மகளுக்கு தன் தந்தை தன் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை என்ற ஒரு தப்பான எண்ணத்தை உண்டாக்கிவிடும். ஒருவேளை ராசிகள் மாறினால், அதாவது தந்தை மிதுன ராசிக்காரராகவும் பிள்ளைகள் கடகராசிக்காரர்களாகவும் இருந்தால் அங்கு தந்தை ஜாலியாக தன் நண்பர்களோடு அறிவார்ந்த தேடல்களோடு இருப்பார். ஆனா கடகராசி பிள்ளைகள் தந்தையின் ஒரு ஆழமான பாசத்தையும் அரவணைப்பையும் எதிர்பார்த்து ஏமாந்து போவார்கள். தந்தை ஏன் என்னிடம் நேரம் செலவிடவில்லை என்று அந்த பிள்ளைகள் ஏறும்போது பிள்ளைகள் ஏன் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறார்கள் அப்படின்ட்டு தந்தை சலித்துக் கொள்வார். ஜோதிட ரீதியாக இவர்களுக்குள் இருந்த 2-12 அப்படிங்கிற அமைப்பு ஒரு புரியாத மௌனத்திரையை அவர்களுக்குள் எழுப்பிவிடும். இவர்களுக்குள் இருக்கும் அந்த கிரகங்களின் மோதலை தணிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தந்தை தன் பிள்ளைகளின் சுதந்திரத்தை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மிதுனராசி பிள்ளைகள் தன் தந்தையின் அந்த மென்மையான பாசத்தை ஒரு பலவீனமாக பார்க்காமல் அதை பெரும் ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்க வம்சத்தில் இருக்கும் இந்த கர்ம வினைகளை தீர்க்க நீங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு திங்கட்கிழமை நாளில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள அம்பிகைக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடுவது ஒரு மகா பரிகாரமாக சொல்லப்படுதுங்க. கடகத்தின் அதிபதியான சந்திரனும் மிதுனத்தின் அதிபதியான புதனும் பகை கிரகங்களாக இருப்பதால் உங்க வீட்டின் வடக்கு திசையில சிறிய பாத்திரத்துல நீர் ஊற்றி அதில் சில துளிகள் சந்தனம் கலந்து வையுங்கள். அந்த இடத்தின் பதட்டத்தை குறைத்து ஒரு நெகிழ்ச்சியான உரையாடலுக்கு இது வழிவகுக்கும். தந்தை நம்ம இந்த காணொலியோட 3வது பகுதியாக இருக்கக்கூடிய தாய் மற்றும் பிள்ளைகள் உறவு முறைக்குள்ள ஒரு குடும்பத்துல ஜீவநாடியாக விளங்குவது தாய் மற்றும் அவருடைய பிள்ளைகளான மகன் மற்றும் மகள் முறையே கடகராசினர் மற்றும் மிதுனராசிக்காரர்களாக அமைந்து விட்டால் அந்த வீட்டுல சமையலறை முதல் பூஜை அறை வரை ஒரு மெல்லிய அதிகார போக்கு அதீத பாச போராட்டம் நிலடிக்கொண்டே இருக்கும். இது ஒரு சாதாரண ஒரு கருத்து வேறுபாடு அல்ல. இது ஒரு ஆழமான இது ஒரு சந்திரனின் ஆதிக்கத்தில் இருக்கும் ஆழமான கடல் போன்ற தாயுள்ளத்திற்கும் புதனின் ஆதிக்கத்தில் இருக்கும் ஒரு துரிதமான காற்று போன்ற பிள்ளைகளின் அறிவாற்றலுக்கும் இடையில் நடக்கும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பாச போராட்டம். கடகராசி தாய் காலபுருஷ தத்துவத்தில் 4வது இடத்தின் அதிபதி என்பதனால
அவர் எப்பொழுதுமே தன் பிள்ளைகள் ஒரு பாதுகாப்பான வட்டத்துல இருக்க வேண்டும் என்றும் அவர்களுக்கு தன் கரங்களால உணவளித்து அவர்கள் தன் நிழலிலேயே வைத்திருக்க வேண்டும் என்றும் விரும்புவார். அவர் தன் பிள்ளைகளுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் தியாகம் செய்பவர். அவர் அந்த தியாகத்தை ஒரு மௌனமான எதிர்பார்ப்பாகவே வைத்திருப்பார். ஆனா மிதுனராசிக்கார மகனோ அல்லது மகளோ எதையுமே ஒரு புதுமையோடு வேகத்தோடு செய்ய நினைப்பார்கள். ஒரு கடகராசி தாய் தன் பிள்ளைகளுக்கு பிடித்த உணவை சமைத்து ஆசையாக காத்திருக்கும் பொழுது மிதுனராசிக்கார மகன் வெளி நண்பர்களோடு சாப்பிட்டு விட்டு வந்து விடுவார். இது அந்த தாயின் மனதில் ஒரு பெரிய பாரத்தை உண்டாக்கும். நான் இவ்வளவு ஆசையாக செய்தேன், இவன் ஏன் என் உணர்வுகளை புரிந்து கொள்ளவே இல்லையே? அந்த தாய் மனதுக்குள் கண்ணீர் வடிப்பார். அதே போல மிதுனராசிக்கார மகள் தன் தாயிடம் எதையாவது சொல்லும் பொழுது கடகராசி தாய் அதை ஒரு பாதுகாப்பு கண்ணோட்டத்தோடு அணுகி பல கட்டுப்பாடுகளை விதிப்பார். அம்மா என்னை ஒரு கைதி போல நடத்துகிறார் என்று அந்த மகள் ஒதுங்கும் பொழுது தன் பிள்ளை தன்னோட பாசத்தை புரிந்து கொள்ளவே இல்லையே என்று அந்த தாய் தனிமைக்குள் சுருங்கி விடுவார். ஜோதிட ரீதியாக இவர்களுக்குள் இருக்கும் அந்த 2-12 அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஒரு புரியாத மௌன திரையை எழுப்பிவிடும். ஒருவேளை ராசிகள் மாறினால், அதாவது தாய் மிதுன ராசிக்காரராகவும் பிள்ளைகள் கடகராசிக்காரர்களும் இருந்தால் அங்கு தாய் ஒரு தோழியை போல பேச துடிப்பார். எந்த நேரமும் போன் மற்றும் சமூக வலைதளங்கள்ல பிஸியாக இருப்பார். ஆனா கடகராசி பிள்ளைகள் தாயிடம் ஒரு ஆழமான அரவணைப்பையும் மென்மையான பாசத்தையும் எதிர்பார்த்து ஏமாந்து போவார்கள். அம்மாவிடம் நான் பேசினாலும் அவருக்கு புரியவே இல்லையே என்று அந்த பிள்ளைகள் இயங்கும் பொழுது பிள்ளைகள் ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறார்கள் என்று அந்த தாய் சலித்துக் கொள்வார். கடகராசி பிள்ளைகள் ஒரு மூலையில் அமர்ந்து அழுதால் மிதுன ராசி தாய் அதற்கு பரிகாரமாக ஒரு லேப்டாப்போ அல்லது மொபைலையோ வாங்கி கொடுத்து சமாதானம் செய்ய பார்ப்பார். இது பிள்ளைகளின் மனக்காயத்தை இன்னும் அதிகமாக்கும். இவர்களுக்குள் இருக்கும் இந்த கிரகங்களின் ஈகோ மோதலை தணிக்க ஒரே ஒரு வழிதான் உள்ளது. தாய் தன் பிள்ளைகளின் சுதந்திரத்திற்கு தடையாக இருக்காமல் அவர்களுக்கு ஒரு தோழியாக மாற வேண்டும். மிதுன ராசி பிள்ளைகள் தன் தாயின் அந்த மௌன தியாகத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒரு சிறிது நேரத்தை ஒதுக்கி பேச வேண்டும். உங்க வம்சத்தில் இருக்கக்கூடிய இந்த கர்ம வினைகளை தீர்க்க நீங்கள் அனைவரும் சேர்ந்து திங்கள் அல்லது புதன்கிழமைகள்ல அருகில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு சென்று அங்குள்ள அம்பிகைக்கு சர்க்கரை பொங்கல் படைத்து பரிகாரம் செய்வது ஒரு மகா பரிகாரமாக சொல்லப்படுதுங்க. கடகத்தின் அதிபதியான சந்திரனும் மிதுனத்தின் அதிபதியான புதனும் ஒன்றுக்கொன்று பகை உணர்வு கொண்டவர்கள் என்பதனால உங்க வீட்டு வடகிழக்கு மூலையில ஒரு பித்தளை பாத்திரத்தில் நீர் ஊற்றி அதில் சில துளிகள் பன்னீர் கலந்து வையுங்கள். அந்த இடத்தின் எதிர்மறை அதிர்வுகளை நீக்கி உங்களுக்கு நிம்மதியான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். தாய் மற்றும் பிள்ளைகள் உறவு என்பது ஒரு நதியும் அதன் கரையும் போன்றது. கரை உறுதியாக இருந்தால்தான் நதி சீராக ஓடும். நதி ஓடிக்கொண்டிருந்தால்தான் கரைக்கு அழகு. இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தால் உங்கள் குடும்பம் ஒரு அழியாத ஒரு புண்ணிய சக்கரமாக என்றும் சுழண்டு கொண்டே இருக்கும் என்பதுல எந்த விதமான ஒரு ஐயமும் இல்லை. ஹலோ, இப்ப நம்ம இந்த காணொலியோட மிகவும் முக்கியமான 4வது பகுதிக்கு வந்திருக்கோம். அதாவது மாமியார் மருமகள் உறவு முறை பத்தி வந்திருக்கோங்க. ஒரு வீட்டுல நிம்மதி என்பது அந்த வீட்டு சமையலையும் ஹால்லையும் நடக்கும் உரையாடல்கள்ல தாங்க ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதுவும் ஒரு வீட்டுல மாமியார் மருமகள் முறையே கடகராசிக்காரராகவும் மற்றும் மிதுனராசிக்காரராகவும் அமைஞ்சிட்டா அந்த வீடு ஒரு உணர்வு போராட்டம் மிக்க ஒரு களமாக மாறிடும். இது ஏதோ ஒரு சாதாரண குடும்ப சண்டை அல்ல. இது சந்திரனின் ஆதிக்கத்தில் இருக்கும் ஆழமான பாச போராட்டத்திற்கும் புதனின் ஆதிக்கத்தில் இருக்கும் ஒரு நவீனமான அறிவாற்றலுக்கும் இடையில் நடக்கும் ஒரு தார்மீக யுத்தம். கடகராசி மாமியாரோ அல்லது மருமகளோ எதையுமே உணர்வுபூர்வமாக பிணைப்போடு பாதுகாப்பு மனப்பான்மையோடு அணுகுவார்கள். அவர்களுக்கு தன் குடும்பம், கௌரவம் மற்றும் ஒரு வேலையை பழைய முறைப்படி நேர்த்தியாக செய்வதுதான் பிடிக்கும். ஆனா மிதுனராசிக்கார மாமியாரோ அல்லது மருமகளோ பட்டாம்பூச்சியை போல எப்பொழுதும் ஒரு துள்ளலோடு பேச விரும்புவார்கள். மாற்றத்தை விரும்பிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு கடகராசி மாமியார் தன் மருமகளை ஒரு பாசவலைக்குள் வைத்து வழிநடத்த விரும்புவார். ஆனா சமையல் முதல் வீட்டு நிர்வாகம் வரை எல்லாம் தன் கைக்குள் இருக்க வேண்டும் என்று அவர் போடும் அந்த அன்பு கட்டளை மிதுனராசி மருமகளுக்கு ஒரு பெரிய சிறையாக தோன்றும். நான் என்ன செய்தாலும் அத்தைக்கு திருப்தியே இல்லை, அவர் என் சுதந்திரத்தை பறிக்கிறார் என்று மருமகள் புலம்பும் பொழுது இவளுக்கு பொறுப்பே இல்லையே, எதற்கெடுத்தாலும் லாஜிக் பேசுகிறாளே என்று மாமியார் வருத்தப்படுவார். இதே போல மிதுனராசி மருமகள் ஒரு புதுமை புதுமையான மிஷினோ அல்லது நவீன மாற்றத்தையோ செய்தால் கடகராசி மாமியாருக்கு உடனே அந்த பாரம்பரிய பாதிப்புகளை சொல்லி அந்த உற்சாகத்தை அப்படியே அணைத்து விடுவார். ஒருவேளை இதுவே ராசிகள் மாறினால், அதாவது மாமியார் மிதுன ராசிக்காரராகவும் மருமகள் கடக ராசிக்காரராகவும் இருந்தால் அங்கு மாமியார் ஜாலியாக எதற்கும் கவலைப்படாமல் தன் போன்ல பிஸியா இருப்பாரு. ஆனா கடகராசி மருமகள் தன் மாமியாரிடம் ஒரு தாயை போன்ற அரவணைப்பை எதிர்பார்த்து ஏமாந்து போவார். என் மாமியார் என்னிடம் ஒரு நிமிடம் கூட அமர்ந்து பேசுவதில்லையே, அவர் எந்த நேரமும் போன், நண்பர்களோடு இருக்கிறார் என்று மருமகள் அள்ளும் பொழுது மருமகள் ஏன் இவ்வளவு பழைய பஞ்சாங்கமாக இருக்கிறார் என்று மாமியார் சிரித்துக் கொள்வார். ஜோதிட ரீதியாக இவர்களுக்குள் இருக்கும் இந்த 2-12 அப்படிங்கிற அந்த அமைப்பு ஒரு மௌன யுத்தத்தை உண்டாக்கும். மிதுனராசி மருமகள் தன் மாமியாரிடம் எதிர்பார்ப்பது ஒரு தோழியை போன்ற அங்கீகாரத்தை தான். ஆனா கடகராசி மாமியார் எதிர்பார்ப்பதோ ஒரு மகளை போன்ற கீழ்ப்படிதலை தான். இவர்களுக்குள் இருக்கும் இந்த கிரகங்களின் ஈகோ மோதலை தணிக்க
ஒரே ஒரு வழி ஒருவரை ஒருவர் மாற்ற முயலாமல் ஏற்றுக்கொள்வது மட்டும்தான். கடகராசி மாமியார் தன் மருமகளிடம் அந்த துரித அறிவாற்றலை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மிதுனராசி மருமகள் தன் மாமியாரின் அந்த ஆழமான பாசத்தை புரிந்து கொண்டு அவருக்கு உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த கர்ம வினைகளை தீர்க்க நீங்க இருவரும் சேர்ந்து திங்கட்கிழமை அல்லது புதன்கிழமை நாள்ல அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அங்குள்ள தாயாருக்கு வளையல் சாற்றி வழிபடுவது ஒரு மகா பரிகாரமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. கடகத்தின் அதிபதியான சந்திரனும் மிதுனத்தின் அதிபதியான புதனும் ஒன்றுக்கொண்டு முரண்படுவதனால உங்க வீட்டு வரவேற்பறையில ஒரு சிறிய வெள்ளி பாத்திரத்துல பால் ஊற்றி அதில் ஒரு துளி தேனை வைத்து பாருங்கள். அதன் பிறகு உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த தேனையும் பாலையும் அதற்கு பிறகு வைத்து முடிந்ததுக்கு அப்புறம் செடிகளுக்கு ஊட்டி விடுங்கள். இது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்குடைய இருக்கக்கூடிய அந்த பதட்டத்தை குறைக்கும். ஒரு அழகான புரிதலுக்கு உங்களுக்கு வழிவகுக்கும். இப்போ இந்த காணொலியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோங்க. இந்த இறுதியில நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், கடகத்தின் ஆழமான பாசமும் மிதுனத்தின் அபாரமான அறிவாற்றலும் மோதிக்கொள்வதற்காக படைக்கப்பட்டவை அல்ல. அவை ஒன்றுக்கொண்டு கைகோர்ந்து முன்னேறுவதற்காக படைக்கப்பட்டவை. இந்த பிரபஞ்சத்தில் இவைகள் இணைக்கப்பட்டிருந்தால் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த 2-12 அப்படிங்கிற இந்த தோஷம் ஒரு வழிப்பாதை போன்றது. இதில் ஒரு ராசி தன் அன்பை விரயம் செய்யும் பொழுது இன்னொரு ராசி அதை சுமையாக பார்க்கிறது. இந்த சிக்கலை தீர்க்க கடகராசிக்காரர்கள் தன் அதீத பிடிவாதத்தையும் சந்தேகத்தையும் தளர்த்தி தன் துணையை சுதந்திரமாக பறக்க விட வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் தன் மேதாவித்தனத்தை குறைத்து தன் துணையின் மென்மையான இதயத்திற்கு ஒரு சிறு அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களை அரவணைக்க வேண்டும். இந்த இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவரவர் விருப்பப்படி இருந்தாலே போதும். இவர்களுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் விலகிவிடும். எந்த இடத்தில் அன்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தில் அதிகாரமும் இருக்கும், அரவணைப்பும் இருக்கும், அதே போல சண்டையும் இருக்கும். இந்த ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சு கொண்டீர்கள் என்றால் அந்த அதீத அன்புதான் அனைத்திற்கும் காரணம் என்றதை உணர்ந்து கொண்டாலே போதும். உங்களுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிடும். இந்த ஒரு விஷயத்தை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இந்த 2 ராசிக்காரர்களும் எவ்வளவு பெரிய ஜோதிட குறையாக இருந்தாலும் இவர்களுடைய மாற்றம், அதாவது மனமாற்றம் மட்டுமே அனைத்திற்கும் காரணம். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருந்தாலே இவர்களுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். இந்த காணொலியில சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்குள் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தாலே இந்த காணொலியின் வெற்றியாக கருதப்படும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்முடைய மிஸ்டர் விஓடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.